வந்து ஒரு தாந்திரிகமான முறையில இந்த கட்டுகள் உடைக்கக்கூடிய இது. அது வந்து ஒரு குலதெய்வ கட்டா இருக்கலாம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா, குலதெய்வத்த வந்து கட்டி வச்சுருவாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா, குலதெய்வம் மட்டும் இல்லாம மத்தவங்க அந்த ஃபைனான்சியல் பிளாக்கேஜ்ல இருப்பாங்க. நல்லா வாழ்ந்திருப்பாங்க. பெரிய லெவல்ல இருப்பாங்க. நல்லா வாழ்ந்த குடும்பமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். அந்த மாரி இருக்கிறது. இதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஃபேமிலில வந்து இஷ்யூ இருக்கும். வெளிய இருந்தா நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ள போனா ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. இதுக்கு வந்து சில பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. அத வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்றது? அது என்ன முறை இருக்கு? என்னென்ன ரிச்சுவல்ஸ் இருக்கு? என்னென்ன பூஜை முறைகள் பண்ணலாம்? அல்லது வேற ஏதாவது சடங்கு பண்ண முடியுமா? அந்த மாரி எல்லாமே அதுல வந்து வரப்போகுது. சரிங்களா? அது வந்து அநேகமா ஒரு 2 டேஸ் கிளாஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? அது வந்து அப்டேட் பண்றேன். குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா, அப்டேட் பண்றேன். அது எல்லாருமே கத்துக்கோங்க. ஏன்னா, இப்போ ஒரு சிலர் வந்து சொன்னாங்க. இப்ப ஒரு ச யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு. சிம்பல் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. திரும்ப வந்து என்னால அது கன்டினியூட்டி பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கு சில பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அத வந்து சரி பண்றது அந்த பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறும்.